சிதம்பரத்தில் கடலூர் மாவட்டத்திலேயே இதுவரை 5 லட்சம் பணம் 1,30,000 ரூபாய்க்கு குட்கா ஆன்ஸ் பிடிபட்டது. சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்களின் உத்தரவின் பேரில், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு லமோக் அவர்களின் அறிவுரையின் பேரில் ஆய்வாளர் அம்பேத்கர், உதவி ஆய்வாளர் மகேஷ், கஜேந்திரன், மணிகண்டன், ஸ்ரீதர் ஆகியோர் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க ராஜேந்திரன் சிலை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது, பல்கலை நோக்கி பைக்கில் வந்த கலியமூர்த்தி என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது, அவரது வாகனத்தில் அண்ணாமலை நகர் பகுதிகளிலும் சிதம்பரம் பகுதிகளிலும் விற்பனை செய்வதற்காக ஹான்ஸ் புகையிலை பாக்கெட்டுகள் மூட்டையில் இருந்தது கைப்பற்றியது. ஹான்ஸ் மற்றும் போதைப் பொருளை கடைகளில் விற்பனை செய்ததில் கிடைத்த பணம் 5,05,000 ரூபாய் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது. அவர் விற்பனை செய்த அண்ணாமலை நகர் சிவபுரி சாலையில் மளிகை கடை வைத்திருந்த பெண்ணழகி என்பவரின் கடையில் இருந்த 100 பாக்கெட் ஆன்ஸ் பாக்கெட்டுகளும், வேலக்குடியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவரது மளிகை கடையில் இருந்த 100 பாக்கெட் ஆன்ஸ் பாக்கெட்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கலியமூர்த்தியின் சகோதரர் செல்வராஜ் இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டது தெரியவந்தது. சிதம்பரம் நகரில் ஓமக்குளம் அருகே உள்ள செல்வராஜின் வீட்டிலிருந்து சுமார் 40 கிலோ எடையுள்ள ரூபாய் 1,28,000 மதிப்புள்ள குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது.